மாற்றம் அப்படின்னு சொன்ன உடனே இன்றைக்கி முக்கியமான ஒரு மாற்றம் நேற்று நடந்துச்சு. சிஎம்மோட பதவியேற்பு விழா. அதில் ஒரு முக்கியமான மாற்றத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காம விட்டவங்களுக்கு அதை நாங்கள் மறுபடி போட்டு காட்ட போகிறோம். இது நேற்று நடந்தது தான். ஆனால் நேற்று நம்ம 7:30 நிகழ்ச்சி நடக்கல. அப்போ அதை நம்ம விட்டுட்டோம்னா என்னப்பா அதை போய் விட்டுட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நேற்றுலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வரிசைக்காக பார்த்துருவோம். முதல்ல அந்த மாற்றம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் வாங்க. முதல்வர் அவர்களுடைய பதவியேற்பு விழா. முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்களுடைய பதவியேற்பு மாசாக நடந்துச்சு. அவர் காஸ்டியூமே பயங்கரமாக பட்டை கிளப்புற மாதிரி இருந்துச்சு. வந்தார், எல்லாம் பயங்கரமாக ஸ்டேஜ் செட்டப்பு கிட்டப் எல்லாமே பக்கா. நேரு ஸ்டேடியம் ரொம்ப நாளாக ரெடி பண்ணதுனால ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. சரி ரைட்டு, இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்மூத்தாக போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா, தம்பி அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. அதெல்லாம் ஸ்மூத்தாலாம் போகுது. எப்போவுமே புதுசாக ஒன்று நடக்கையில் லைட்டாக குட்டி கல்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி கல்ட்டாக நடந்திருக்கு. குட்டி கல்ட்டாவா இல்லை பெரிய கல்ட்டாவா அப்படிங்கிறது உங்களுடைய பார்வைக்கு விட்டுறோம். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, விமர்சனத்துக்குள்ளாகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. முதல்ல வந்தே மாதரம் பாடலை பாடிட்டு, அதுக்கப்புறமா தேசிய கீதத்தை பாடிட்டு, அதுக்கப்புறமா 3வதாக தான் தமிழ் தாய் வாழ்த்தை பாடியிருக்காங்க. என்னடா இதில் என்னடா இருக்குது, தமிழ் தாய் வாழ்த்து பாட்டு பாடியிருக்காங்க, இதில் என்னடா பெரிய பிரச்சனை உனக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, நான் தமிழன் தான், ஆளை பூரா தமிழன் அப்படின்னு வந்தோம். தமிழ் மொழின்னு நான் எப்பவுமே முன்னுரிமை கொடுப்பேன். தமிழில் இருக்கிறவங்க எல்லாம் என் சகோதரர்கள். தனித்தமிழ்நாடு, தனித்தமிழ் தேசியம் இதெல்லாம் பேசுகிற ஆள் நான். தமிழ் தேசிய கருத்து என்கிட்ட இருக்குது. திராவிட சித்தாந்தமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படின்னு சொன்னாள். இப்படி தமிழை முன்னிலைப்படுத்தி நம்ம நிறையா பேசிவிட்டு, தமிழ் தாய் வாழ்த்து தூக்கி 3வதாக பாடையில் நம்ம எதுவுமே கேட்காம இருந்தோம்னா நம்ம எப்படி அப்புறம் ஊரில் இருக்கவங்கெல்லாம் நாக்கு மேலே பல்லப்பட்டு பேச மாட்டாங்களா? பேசிட்டாங்க, நிறைய பேர் பேசிட்டாங்க. என்னப்பா இது, என்ன இன்றைக்கே இப்படி நடக்குது, இது இப்படியே தொடருமா அப்படின்ற கேள்வியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. தொடரவும் ஆரம்பிச்சிருச்சு. இது இங்கே மட்டும் நடக்கலை. இங்கே அப்புறமா தற்காலிக சபாநாயகர் ஒருத்தர் பொறுப்பேற்றார்ல, அவருடைய பதவியேற்பு விழாவிலையும் இதான் நடந்துச்சு. சட்டசபையிலையுமே நமக்கு லைட்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை ஒரு கலாட்டாவாக ஆரம்பிச்சிருக்கு பதவி ஏற்பு விழாவே. வந்தே மாதரம் வந்தே மாதரம் சுஜலாம் சுஃபலாம் மலயஜ शीतला जनगणमन अधिनायक जय हे भारत भाग्य विधाता நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில்